வணக்கம். அழகா தொடங்குற வாழ்க்கையை அழுகையா மாத்திட்டு இருக்கிற சில விளையாட்டுகள், இந்த ஈகோவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய முதல் 2 ஆட்டத்தை போன 2 எபிசோடில் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆன்லைனில் லிங்க் இருக்கும், போயிட்டு பார்த்துட்டு இந்த எபிசோடை திரும்பவும் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுங்கள். 3வது விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம விளையாடுற ஒரு விளையாட்டு. அது என்னன்னா, நான் சரி. 4வது விளையாட்டு நீ தப்பு. ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட நடுத்தர வர்க்க குடும்ப குழந்தைங்களுக்கே இல்லை அப்பா அம்மாவுக்கே என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையை நான் அழிச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் என் குழந்தை என்னை விட ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு வாழ்க்கை நிலையை அடையணும் அப்படின்றத நம்மளோட கனவு. ஸோ இதுக்காக எல்லா முடிவுகளையும் பண்ணுவோம். என்கிட்ட ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. இவங்க எப்படின்னா, இவங்க மனைவி கணவனை நச்சரித்து, எங்க நம்ம படிக்கிற இந்த ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் நல்லாவே இல்லை, நம்ம இவளை வேறு ஒரு ஸ்கூலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்கூல், 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஃபீஸு. இவங்களுக்கு அதை கற்ற ஒரு திராணியே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை படிப்புக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. 9ஆம் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதம் போகுது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் எங்களை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா ஒரே கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, இந்த பொண்ணு இந்த வயசில் லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது, இப்போ நம்ம லவ் பண்ணலன்னா வேறு எப்போ லவ் பண்ணுவோம் அப்படின்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு பையனை 2000 ரூபாவை காசு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்குது. அவன் வேறு அவங்க வீட்டில் போயிட்டு கேட்டிருக்கான், காசு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அவங்க அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ கேட்குறான், எப்படி உனக்கு காசு வந்துச்சு, நீ ஏன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இவ தான் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு பிபி அப்படியே தலைக்கு தெரிச்சுது. அங்கேயே பிரின்சிபல் ரூம்லேயே, அதுக்கு தான் சொன்னேன் உங்ககிட்ட, அப்போவே சொன்னேன், இந்த ஸ்கூல் மாற்றுற பிஸ்னஸ்லாம் வேலைக்கே ஆகாது, நீ ஏன் மாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே சத்தம் போட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து, அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஸ்கூலில் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு. ஸ்கூலில் சஸ்பெண்டே பண்ணல, ஆனால் இவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி போன உடனே கணவனும் மனைவியும் அவ்வளோ ஒரு பீக்கு விவாதம். என்னன்னா, நீ நல்ல அம்மா கிடையாது, நீ உன் பொண்ணை கவனிச்சிருக்கணும்ல, நீ கவனிக்காததுனால தானே இவ இப்படி போறா அப்படின்றது. இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை எப்படி நீ நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லுவ, நீ மாத்திரம் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கிறியா, நீ உனக்கு சொல்கிறதுக்கு என்ன அருகத்தை இருக்குது என்ன நல்ல அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் சொல்கிறாரு, நான் அப்போத்துலேருந்து சொல்லின்னு இருக்கிறேன், நீ வேலைக்கு போவாத, நீ வேலைக்கு போனேன்னா பசங்களை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல, நீ வேலைக்கு போகிறன்ற திமிரில் தானே போனேன் அப்படின்றார். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம்ன்றது இந்த குடும்பத்தில் வந்திருக்கிறது யாரை வச்சு வந்திருக்குன்னா, இந்த பொண்ணை வச்சு வந்திருக்குது. உங்கள் குடும்பத்தில் வேறு எதாவது வச்சு வரலாம். ஒரு சண்டைக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவிக்காகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் மாறி, நான் ரைட்டு நீ தப்பு, இல்லை அந்த சைடில் என்னை எப்படி தப்புன்னு சொல்லுவேன், நான் தான் ரைட்டு நீ தப்பு அப்படின்னு இந்த ரைட்டு ராங்குன்ற விவாதத்துக்கு போயிடும். இந்த ரைட்டு ராங்குக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறது இந்த ஈகோ தானே. தன்னோட கருத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சரின்னு நிரூபிக்க முயற்சிக்குதோ அந்த அளவுக்கு அடுத்த மனுஷனோட ஒரு கருத்தை தவறுன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஈகோ ரொம்பவே போராடும். இது பார்த்தீங்கன்னா, நான் சரி அப்படின்ற அந்த ஒரு விவாதம் இல்லை, நம்மளோட மூளையை தான் மட்டுப்படுத்தும். எப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை நீங்கள் காலையில் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைலை எப்படி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபைலை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட ஏதோ பேச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. இம்மிடியட்டாக நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க. அது பேசுகிற ஒரு இதில் அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. எதுக்காக அன்னைக்கு போகணுமோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைலை வீட்டில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சாயந்தரம் திரும்பி நீங்கள் டிப்பிக்கலாக என்ன சொல்லுவீங்க? அங்கே என்ன சண்டை வரும்? நான் அதை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன், நீ கரெக்டாக அந்த டைமில் பேசினதுனால தான் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய யார் மேலே போடுவோன்னா, அப்போ யார் பேசினாங்களோ, அது ஒய்ஃபாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும், அது மேலே போட்டுட்டு நான் கரெக்டு, நீ மட்டும் இல்லைன்னா நான் இதை செஞ்சுருந்துருப்பேன். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு எவ்வளோ காமெடியான மைண்ட் செட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் பொறுப்பை அடுத்தவன் தலை மேலே, பழியை அடுத்தவன் தலை மேலே போடுறவன் என்னைக்காவது உருப்பட முடியுமா?
அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல உண்மையில பாத்தீங்கன்னா ஆமா என் கவனக்குறைவு, இது ஏன் வேலை, ஏன் பொறுப்பு, நான் மறந்து போனது ஏன் தப்பு அப்படின்ற அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம்ன்றது இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இம்மீடியட்டா நான் பண்ணியிருந்திருப்பேன், ஏன் பண்ணலன்னா உன்னால பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரும். ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப கூட வரும். நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, அந்த ஐடியாவை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு. இம்மீடியட்டாக அவங்க பாரு உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அது உங்கள் மேலேன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒரு குரூப்பாக நம்ம பண்ணுறது தான். ஆனால் அந்த குரூப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு தனி மனித வளம் இல்லாததுனால ஒரு 4 பேர் சேர்ந்தா அந்த குரூப்பில் கூட வளம் இல்லாமல் போயிடுது. ஸோ ஒரு நபர் நீங்கள் ஐடியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே பழியை சுமத்துறது, அங்கே பழி சுமத்துறதா வேலை. அடுத்தது எது பண்ணால் அந்த டெசிஷனை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வேலை. ஆனால் அந்த டெசிஷன் மேலேயே போகாமல் பழி சுமத்துறதுல கேம்ஸ் போயிடுது. நான் கரெக்டு, நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பழி சுமத்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ உங்கள் ஐடியாவால் தான் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நம்ம இம்மீடியட்டாக ரைஸ் ஆகும். என்னால் நீ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, நீங்களும் தானே தப்பு பண்ணீங்க அப்படின்றது அங்கே நிற்கிறது தான் ஈகோ. அங்கே அசர்ட்டிவாக எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணிட்டு எப்படி முன்னாடி போகிறது அப்படின்றது அது ஒரு தனிப்பட்ட கலை, அது பேச்சுக்கலை. இன்னைக்கு நம்ம பேச்சுக்கலையை நம்ம கற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கிறதே கிடையாது. அங்கே பரஸ்பரம் குற்றம் சுமத்துதலும் பழி சுமத்துதலும் மட்டும்தான் நடக்குது. இந்த குற்றம் சுமத்துதல், இந்த பழி சுமத்துதல், அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே அடியில் அஸ்திவாரமாக நிற்கிறது என்னன்னா அந்த அடையாளம். நான் அப்படின்ற அந்த அடையாளம்ன்றது அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக அது ஆடுற அந்த 6 விளையாட்டுகள். அதில் இப்போதைக்கு நம்ம 4 விளையாட்டு பார்த்துட்ருக்குறோம். முதல் 2 விளையாட்டு போன எபிசோட்ஸில் பார்த்துட்டோம். இந்த எபிசோடில் நான் ரைட்டு நீ ராங்கு அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக நாளைக்கு பேசலாம். இதை ஒருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கணுன்றது வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஈகோவோட புரிதல்ன்றது அவ்வளோ முக்கியம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. நாளைக்கு நம்ம இதை இன்னும் விலாவரியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.